Hello students, welcome all of you. இது 10th standard social science historyல unit 10 social transformation in Tamil Nadu அந்த லெசனை பற்றி பார்க்க போகிறது இந்த வீடியோவில். ஓகேங்களா? சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சமுதாய மாற்றங்கள். தமிழ்நாட்டில் என்ன சார் சமுதாய மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுதான் இந்த லெசனில் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டு அக்வயர் நாலேஜ் அபவுட் த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு. நவீன தமிழ்நாடு, அது என்ன சார் நவீன தமிழ்நாடு? இப்போ பழைய காலத்தில் இருந்த தமிழ்நாட்டுக்கும் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டுக்கும் எவ்வளவோ டிஃப்ரெண்ட் இருக்குதுப்பா, அது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? முன்னொரு காலத்தில் தமிழ்நாடு எப்படி இருந்தது, இன்றைக்கு கண்டிஷனில் எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு, டு நோ த டிஃப்ரெண்ட் சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் என்னென்ன சார்? ஏன் சமுதாயத்தை சீர்திருத்தணும்? ஏதோ ஒரு சில தப்புகள் இருந்திருக்குது, அதை சீர்திருத்தத்துக்காக ஏற்பட்டது தான் சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ். அது என்ன நடந்தது நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு, டு அண்டர்ஸ்டாண்ட் த ஐடியாஸ் ஆஃப் சோஷியல் ரீஃபார்மர்ஸ். சமுதாய சீர்திருத்தவாதிகள் யார் சீர்திருத்தம் செய்கிறாங்களோ அவங்கள சீர்திருத்தவாதிகள் அப்படிம்பாங்க, ரீஃபார்மர்ஸ். அந்த ரீஃபார்மர்ஸனுடைய ஐடியாஸ், அவங்களுடைய கொள்கைகள் என்ன, எதுக்காக அவங்க சமுதாயத்தை மாற்றணும்னு நினச்சாங்க, அவங்க மாற்றணும்னு நினைக்கிற அளவுக்கு இங்கே என்ன தப்பு இருந்தது, இதையெல்லாம் நீங்கள் இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேங்களா? வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம். Europeans established their political power over Indian subcontinent in the latter half of the 18th century. யூரோப்பியன்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், பிரிட்டன், ஃப்ரான்ஸு, இவங்களாம் தான், போர்ச்சுகீஸு, இந்த மாதிரி ஆளுங்க எஸ்டாப்ளிஷ்ட் தேர் பொலிட்டிக்கல் பவர், அவர்களுடைய அரசியல் அதிகாரத்தை இங்கே கொண்டாந்து நிலைநாட்டினாங்க. எங்கே? இந்தியன் சப்கான்டினென்ட், இந்திய துணை கண்டத்தில் கொண்டாந்து நிலைநாட்டினாங்க. எப்போன்னு கேட்டிங்கனாக்கா லேட்டர் ஆஃப் ஆஃப் த 18th century, 18ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் இல்லைங்களா? அப்போது இந்த யூரோப்பியன்ஸ் இந்தியா மேலே ஒரு ஆதிக்கத்தை நிலைநாட்டினாங்க. while they were concerned with annexing India by the beginning of the 19th century, they were reordering Indian society. முதல்ல அவங்க என்ன பண்ணாங்க, பிரிஞ்சு கிடந்த இந்தியாவை ஒன்றாக சேர்த்தார்கள். அப்போ எப்படி சார் இந்தியா பிரிஞ்சு கிடந்துன்னு கேட்டிங்கனாக்கா பல சிற்றரசுகளாக பிரிஞ்சிருந்தது, பல ஜமீன்களாக பிரிஞ்சிருந்தது இல்லைங்களா, பல குறுநில மன்னர்களாக இங்கே பிரிஞ்சிருந்தது. இதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரே இந்தியாவாக ஓரளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒன்றாக சேர்த்துட்டு, அதுக்கே அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணாங்க, 19th century, 19ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தான் இந்திய சமுதாயத்தை ரீஆர்டரிங், மறு சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவுக்கு வந்தாங்க இல்லைங்களா. நியூ ரெவென்யூ செட்டில்மெண்ட்ஸ் வேர் மேட், புதிய வருமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. அதுதான் ஏன் வருமானத்தில் முதல்ல குறி வச்சாங்க பிரிட்டிஷ்காரங்க, அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்ததனுடைய நோக்கமே சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் இல்லைங்களா. அதனால தான் வருமானத்தை முதல்ல அவங்க முறைப்படுத்தினாங்க. Influenced by British utilitarian ideas and evangelists, they also tried to impose their cultural superiority over the Indian people. காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா பிரிட்டிஷ்காரங்க மேற்கொண்ட ஒரு சில கொள்கைகள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மதம் சார்ந்த கொள்கைகளையும் இங்கே நம்ம மேலே இம்போஸ் பண்ணாங்க இல்லைங்களா. அவங்க கூடுமான வரைக்கும் கிறிஸ்டியன்ஸாக தான் இருந்தாங்க. ஸோ அவர்களுடைய கிறிஸ்டியன்ஸ் கல்ச்சர், கிறிஸ்தவ கலாச்சாரத்தையே நம்ம மேலே இந்தியன் பீப்புள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இம்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் ஆச்சுங்களா. நெக்ஸ்ட்டு, திஸ் காஸ் தி ரியாக்ஷன் அமங் த இண்டியன்ஸ். நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பார்த்தோம், பிரிட்டிஷ்காரங்க அவங்களுடைய கலாச்சாரத்தை, அவங்களுடைய கொள்கையை நம்ம மேலே திணிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதனுடைய விளைவாக என்ன ஆச்சுங்க, ரியாக்ஷன் அமங் த இண்டியன்ஸ், இந்தியர்கள் அதுக்கு எதிராக திரும்பினார்கள் இல்லைங்களா. ஏன்னா நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, நம்ம மேலே வேறு ஒரு கொள்கையை கொண்டாந்து திணிச்சாக்க நம்ம அதை ஏற்றுக்க முடியல. டியூரிங் த 19th century, educated Indians from different parts of the country began to feel the humiliation. இந்த 19ஆம் நூற்றாண்டினுடைய நடு காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்த படித்த இந்தியர்கள் அப்படிங்க கேட்கலாம். அப்போ நிறைய பேர் படிக்கல சார், அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லைப்பா, அது அந்த காலத்தில் நிறைய பேர் படிக்காமல் அங்கே இருந்தாங்க.
அதனால தான் எஜுகேட்டட் இந்தியன்ஸ்ன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு சில பேர் தான் குறிப்பிட்ட ஒரு சில ஆளுங்க தான் படிச்சிருந்தாங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க, இந்த அவமானத்தை உணர்ந்தார்கள். இது நம்ம மதம், இது நம்ம நாடு, இது நம்ம கொள்கை, இது மேலே இன்னொருத்தர் நம்ம ஆதிக்கம் பண்ணுறானே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்தாங்க. ரெஸ்பாண்டட் பை சீக்கிங் தேர் சோஷியோ கல்ச்சுரல் ஐடென்டிட்டி ஃப்ரம் தர் பாஸ்ட். உடனே யோசித்து பார்த்தாங்க, நம்ம பழைய காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், நம்மளுடைய சோஷியோ கல்ச்சுரல் ஐடென்டிட்டி, நம்மளுடைய சமுதாய பண்பாட்டு பழக்க வழக்கம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, இதுக்கு நாம் என்ன பண்ணணும். However, they understood some merits in the colonial arguments and were ready to reform. அதெல்லாம் அவங்க யோசித்து பார்த்தாங்க. அது சில சமயங்களில் இப்போ அவங்களுக்கே ஒரு சில நேரம் தோணுச்சு, இந்த பிரிட்டிஷ்காரன் செய்கிறது ஒரு வகையில் நன்மையாக கூட இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சில நாகரிகத்தை அவங்க நமக்கு அறிமுகப்படுத்தி விட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த இந்தியர்கள்லாம் பிரிட்டிஷ்காரங்க அறிமுகப்படுத்தின நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கினாங்க, இவங்ககிட்ட இருந்த பழைய கொள்கைகளையும் எடுத்துக்கொண்டார்கள். இதுதான் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து மாற்றி அமைத்தது. இட் ரிசல்டட் இன் தி சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் மாடர்ன் இந்தியா. நவீன இந்தியா இப்படித்தான் உருவாச்சு. நமக்குன்னு இருக்கிற பாரம்பரிய கொள்கைகள் கொஞ்சம், பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து நம்ம வாங்கி கொண்ட கொள்கைகள் கொஞ்சம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு மாடர்ன் இந்தியாவாக உருவாச்சு நம்ம நாடு. This particular historical development is also identified as the Indian Renaissance. இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம், ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட். இந்த வரலாற்று வளர்ச்சியை நாம் என்ன சொல்கிறோம், இந்தியன் ரினேசான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரினேசான்ஸ்னால் மறுமலர்ச்சின்னு அர்த்தம் இல்லைங்களா. ஏற்கனவே மலர்ச்சி இருக்குது, அதை மறுபடியும் கொஞ்சம் ரெனிவல் பண்ணுறோம், அதனால் அது ரினேசான்ஸ், மறுமலர்ச்சின்னு பேர். மறுமலர்ச்சினா என்ன சார்? ரினேசான் இஸ் an ideological and cultural phenomenon. கொள்கை ரீதியாக பண்பாட்டு ரீதியாக மாறுதல் ஏற்படுத்திய ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் ஃபினாமினன், நிகழ்வுக்கு பேர் தான் ரினேசான்ஸ். இது எதனுடைய நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, மாடர்னிட்டி, ஒரு நவீன காலத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரேஷ்னலிசம், பகுத்தறிவு, எது நல்லது எது கெட்டது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, இதை தெரிஞ்சுக்க போகிறோம். ரேஷ்னலிசம், பகுத்தறிவு. அண்ட் த ப்ராக்ரெசிவ் மூமெண்ட் ஆஃப் த சொசைட்டி, சமுதாயத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, இதையெல்லாம் பற்றி யோசிக்கிறதுக்கு பேர் தான் மறுமலர்ச்சின்னு பேர். கிரிட்டிக்கல் திங்கிங் இஸ் இட்ஸ் ரூட். கிரிட்டிக்கல் திங்கிங், அது என்ன சார் கிரிட்டிக்கல் திங்கிங்? ஒரு விஷயத்தை பற்றி அலசி ஆராயிறது, நல்லதா கெட்டதா, அந்த திங்கிங் அந்த காலகட்டத்தில் தான் நம்ம இந்தியர்களுக்கு உருவாச்சு. திஸ் ஐடியாலஜி ஆஃப் ஹியூமனிசம் ஸ்டிமுலேட்டட் கிரியேட்டிவ் எனர்ஜி இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் சோஷியல் லைஃப் அண்ட் நாலேஜ். இந்த எண்ணம் தான் இந்திய மக்கள் மத்தியில் ஒரு சில மாற்றங்களை உண்டு பண்ணியது. அவர்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, அவர்களுடைய அறிவுலேயும் சரி, அவர்கள் புதுசாக தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. எதை பற்றி? லாங்குவேஜ், மொழியை பற்றி, லிட்ரேச்சர், இலக்கியம், ஃபிலாசபி, தத்துவம், மியூசிக், இசை, பெயிண்டிங், ஓவியம், ஆர்கிடெக்சர், கட்டடக்கலை, இதையெல்லாம் பற்றி இந்தியர்கள் புதுசாக தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க இந்த ரெனேசான்ஸ் மறுமலர்ச்சி காலத்தில்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தமிழ் ரெனேசான்ஸ், தமிழ் மொழியில் ஏற்பட்ட மறுமலர்ச்சினா என்னன்னு பார்க்குறோம். தமிழ் மொழியில் எப்படி சார் மறுமலர்ச்சி ஏற்பட்டது? The cultural hegemony of colonialism and the rise of humanism brought several changes in the socio-cultural life of the Indian subcontinent. கலாச்சார ஆதிக்கம், பிரிட்டிஷ்காரங்க நம்ம மேலே செலுத்திய கலாச்சார ஆதிக்கம், நமக்குன்ற இருந்த அந்த பண்பாட்டு மேலே அவங்க ஆதிக்கம் செலுத்தினார்கள் இல்லைங்களா. நாம் எப்படி இருந்தோம்? சாதாரணமாக சாப்பிட்டு, சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணிட்டு, சாதாரணமாக இருந்தோம். அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாத்துலேயுமே ஒரு பந்தா, ஒரு பவர் இல்லைங்களா, ஒரு நாகரிகம், எல்லாத்தையும் அவங்க கொண்டு வந்தாங்க. சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து, போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து இல்லைங்களா, கொண்டாடுற பண்டிகைகள்லேருந்து அவங்களுடைய கலாச்சாரம் வேறு. அவங்க கொண்டு வந்து நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்தினால்தான் நமக்கு ஒரு ஏன் இதை கொண்டு வரீங்க அப்படின்னு கேள்வி கேட்கணுன்ற நினப்பு வந்தது முதல்ல. அதான் ரைஸ் ஆஃப் ஹியூமனிசம் இல்லைங்களா. நமக்குன்னு இந்த மனித நேயம் வெளிப்பட்டது. இதனால் என்ன ஆச்சுங்க? சமுதாயத்தில் நிறைய மாற்றங்கள் வந்தன. மாடர்ன் தமிழ்நாடு டூ எக்ஸ்பீரியன்ஸ் சச் எ ஹிஸ்டாரிக்கல் டிரான்சிஷன். நவீன தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டன. நம்ம புதுசாக யோசிக்க ஆரம்பித்தோம். இவன் ஏன் இதை சொல்கிறான் நம்மக்கிட்ட, நாம் ஏன் இதை செய்யணும் அப்படின்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம். தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் பிளேட் எ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் தர் ஐடென்டிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைங்களா. தமிழ் மொழி ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. எவ்வளோ ஒரு இனிமையான மொழி இது, இதனுடைய சிறப்புகள் என்ன, இதில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் என்ன, இதில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள் என்ன, இதெல்லாம் ஏன் நம்ம இவ்வளோ நாளாக தெரிஞ்சுக்காமல் இருந்தோம் இல்லைங்களா. இதெல்லாம் பற்றி யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்போ இருந்த இந்தியர்கள். த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ், லிங்குவிஸ்டிக் ரிசர்ச் ஆன் திராவிடன் லாங்குவேஜஸ் எட்ஸெட்ரா அண்டர்பின்ட் த ப்ராசஸ் ஆஃப் தமிழ் ரெனேசான்ஸ். இந்த காலகட்டத்தில் தான் பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடிக்கப்பட்டது, அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது இல்லைங்களா.
அதுக்கு முன்னாடிலாம் எப்படி சார் எழுதுனாங்கன்னு கேட்டிங்கனாக்கா பனை ஓலைகளில் எழுதுனாங்க எழுத்தாணியை வச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மாறுதலுக்கு ஏற்ப ஒரு சில இலைகளில் எழுத ஆரம்பித்தாங்க. அப்புறம் பட்டு துணியில் எழுத ஆரம்பித்தாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனுடைய விளைவாகவும் லிங்குவிஸ்டிக் ரிசர்ச், மொழிகளை பற்றிய ஆராய்ச்சி கொஞ்சம் மேலோங்கியது. தமிழ் மொழி எப்பேற்பட்டது, எத்தனை ஆயிரத்துக்கு வருஷங்களுக்கு முற்பட்டது, இதையெல்லாம் நம்ம வந்து யோசிக்க ஆரம்பித்தோம். இதுதான் தமிழ் ரெனேசான்ஸ், தமிழ் மொழியில் ஏற்பட்ட மறுமலர்ச்சின்னு சொல்லி பார்க்குறோம். ஆல்தோ ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் வாஸ் டேக்கன் அப் ப்ரீடாமினென்ட்லி ஃபார் பப்ளிகேஷன் இன் த ஏர்லி இயர்ஸ். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடிச்ச உடனே நாம் பிரிண்ட் பண்ண புக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் தான், சமயம் சார்ந்த இலக்கியங்கள், ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கு பிறகு ஆஃப்டர் த அட்வென்ட் ஆஃப் பிரிண்டிங் டெக்னாலஜி திங்ஸ் பிகேன் டு சேஞ்ச் கிராஜுவலி. கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் ஏற்பட்டன. என்னையா வெறும் பக்தி புக்கே வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், இப்போ நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான இன்னும் ஒரு சில புக்குகளையும் பிரிண்ட் பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. ஒர்க்ஸ் தட் கேன் பி டிஸ்கிரைப்ட் as செக்யூலர் வேர் டேக்கன் அப் ஃபார் பப்ளிஷிங். இதனுடைய விளைவாக தான் ரிலீஜியஸ் லிட்ரேச்சரை தவிர்த்து செக்யூலர் மத சார்பு இல்லாத புஸ்தகங்களையும் நாம் என்ன பண்ணோம், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஆச்சுங்களா. இதுதான் வந்து தமிழ் ரெனேசான்ஸ்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அட்வென்ட் ஆஃப் த பிரிண்டிங் டெக்னாலஜி. பிரிண்டிங் டெக்னாலஜி, அச்சு கோர்க்கிற தொழில்நுட்பத்தின் வருகை இல்லைங்களா. இது வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கையால் எழுதி கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் தான் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் வந்தது. அது ஏன் வந்தது, எப்படி வந்தது, யாரால் வந்ததுன்னு இந்த பேரால் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. தமிழ் வாஸ் த ஃபஸ்ட்டு நான் யூரோப்பியன் லாங்குவேஜ் தட் வென்ட் டு பிரிண்ட். அதுக்கு முன்னாலப்பா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் யூரோப்பியன் லாங்குவேஜஸ், அந்த இங்கிலீஷு, ஸ்பெயினிஷு, ஃப்ரெஞ்சு இதெல்லாம் வந்து இருந்தது. ஆனால் முதல்ல யூரோப்பியன் லாங்குவேஜ் இல்லாத ஒரு மொழி பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வந்ததுன்னு சொன்னால் அது நிச்சயமாக தமிழ் தான் ஆச்சுங்களா. அது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். அது as early as in 1578 தமிழ் புக்கு தம்பிரான் வணக்கம் வாஸ் பப்ளிஷ்டு ஃப்ரம் கோவா. 1578ஆம் ஆண்டு வாக்கில் ஒரு தமிழ் புக் ஒன்று பிரிண்ட் போடப்பட்டது கோவாவிலிருந்து. அந்த புக்கோட பேர் தம்பிரான் வணக்கம் அப்படின்னு பேர், புக்கோட பேர் அது. நெக்ஸ்ட் in 1709 a full-fledged printing press had been established thanks to Ziegenbalg in Tranquebar. பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க பாருங்கள், அவரை கொஞ்சம் பார்த்துங்க. அவர் தான் வந்து ஜீகன் பால்க் அப்படின்னு பேர். அவர் தான் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸனுடைய அது உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் இந்த சீகன் பால்க் தான் ஆச்சுங்களா. இவர் என்ன பண்ணார், 1709 ஒரு முழுமையான பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்தார். அதை எங்கே கொண்டு வந்து அமைத்தார்னு கேட்டிங்கனாக்கா தமிழ்நாட்டில் ட்ராங்குபார். ட்ராங்குபார்னா தமிழில் தரங்கம்பாடின்னு அர்த்தம். ஓகேங்களா. பிரிட்டிஷ்காரன் வாயில் தரங்கம்பாடின்ற பேர் நுழையில, அதனால் ட்ராங்குபார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தரங்கம்பாடியில் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கொண்டு வந்து வச்சார் நம்ம சீகன் பால்கு. சரி, கொண்டாந்து வச்சார சார். என்ன அதில் பிரிண்ட் பண்ண முக்கியமான புக்கு திருக்குறள். ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் தமிழ் லிட்ரரி டெக்ஸ்ட் டு பி பப்ளிஷ்ட் இன் 1812. 1812ஆம் ஆண்டு வாக்கில் முதல்ல ஒரு தமிழ் புக்கு முழுமையாக பிரிண்ட் போடப்பட்டது திருக்குறள் இல்லைங்களா. திருக்குறள் எல்லா சமயத்துக்கும் எல்லா மதத்தாருக்கும் பொதுவானது. அதனால் அந்த புக்கை வந்து பிரிண்ட் போட்டாங்க. திஸ் லெட் தி ரிசர்ஜன்ஸ் of interest among Tamil scholars in publishing the more ancient Tamil classics around the period. இந்த மாதிரி திருக்குறள் பிரிண்ட் போடப்பட்ட உடனேயே அப்போது இருந்த தமிழ் அறிஞர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் புது தெம்பும் ஏற்பட்டது. ரைட்டு, இனிமேல் நாம் வந்து எந்தெந்த பழைய கால தமிழ் இலக்கியங்கள் கிடைக்குதோ எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் போட்டுற வேண்டியது தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள் இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி எல்லாம் பண ஓலையிலையும் பட்டு துணிலையும் எழுதுந்து போக இனிமேல் நாம் வந்து பிரிண்ட் போட்டு வச்சிடணும். திருக்குறள் பிரிண்ட் போட்டாங்க, நல்லா இருக்குது, நம்மகிட்ட இருக்கிற இலக்கியங்களும் பிரிண்ட் போட்டணும்னு சொல்லி அந்த வேலைகளில் தமிழ் அறிஞர்கள் இறங்கினார்கள்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, in the 19th century, Tamil scholars like C.W. Damodaran and U.V. Swaminathan spent their lifetime in the rediscovery of the Tamil classics. 19ஆம் நூற்றாண்டில் 2 தமிழ் அறிஞர்கள் வந்தாங்க, முக்கியமான ஆளுங்க. C.W. தாமோதரனார், அவரை தமிழில் சொல்லும்போது C.வை தாமோதரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் U.V. சுவாமிநாதர், U.வே சுவாமிநாதர், சுருக்கமாக உவேசா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இவங்க 2 பேரும் தான் தன்னுடைய வாழ்நாளிலே
நிறைய காலத்தை வந்து தமிழ் இலக்கியங்களை தேடுறதுலையே செலவு பண்ணிட்டாங்கப்பா, இல்லைங்களா? அதில் குறிப்பாக பார்க்கணுன்னா சிவை தாமோதரனார் கலெக்டட் அண்ட் எடிட்டட் டிஃப்ரெண்ட் பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் த தமிழ் கிராமர் அண்ட் லிட்ரேச்சர். பனை ஓலையில், பாம் லீஃப்னா பனை ஓலைன்னு அர்த்தம், பனை ஓலையில் எழுதப்பட்ட தமிழ் இலக்கணங்கள் இலக்கியங்கள் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டார் ஒரு வழியா. யார்? நம்ம சிவை தாமோதரன். அவர் என்னென்ன புக்கு வந்து பிரிண்ட் போட்டார் பாருங்க. தொல்காப்பியம், வீரச்சோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி, இதெல்லாம் வந்து சிவை தாமோதரனார் பிரிண்ட் போட்ட புக்கு. லெஃப்ட் சைடில் இருக்கார் பாருங்கள், அவர் தான். இப்போ ரைட் சைடுக்கு வாங்க. யுவி சுவாமிநாதர், உவே சாமிநாதர். இவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா மீனாட்சி சுந்தரனார் என்கிற ஒரு மிகப்பெரிய அறிஞருடைய மாணவர். யார்? இந்த உவே சாமிநாதையர். இவர் வந்து நிறைய புக்குகளை தேடி கண்டுபிடிச்சி பிரிண்ட் போட்டார். என்னென்ன புக்கு போட்டார் பாருங்கள். சிவக சிந்தாமணி, பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை, மணிமேகலை, ஐங்குறுநூறு அண்டு 10. இந்த புக்கெல்லாம் வந்து இவர் பிரிண்ட் போடுறது. யார்? நம்ம உவே சாமிநாதர் அவர்கள். ஆச்சுங்களா? இந்த உவே சாமிநாதரை பற்றி சொல்லணுன்னாக்க உங்கள் புக்கில் இல்லை. ஈரோடு பக்கம் கொடுமுடின்ற ஒரு ஊருக்கு அவர் போயிருந்தார். அங்கே ஏதோ பனை ஓலைகளில் பழைய இலக்கியங்கள் கிடைக்குதுன்னு சொல்லி அந்த வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த வீட்டில் போய் இந்த பனை ஓலைகளை என்கிட்ட கொடுக்க முடியுமா ஐயான்னு கேட்டபோது அந்த ஓலைகளுக்கு உரிமையாளர் என்ன பண்ணிட்டாரு, இதையெல்லாம் ஆற்றுல ஓடுற தண்ணியில் வீசி எரிஞ்சால் தான் புண்ணியம், உங்கள்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன் போங்கன்னு சொல்லிட்டார், இல்லைங்களா? உவே சாமிநாதர் பார்த்தார், பழைய இலக்கியங்களை ஆற்றுல போய் தூக்கி போடலாமா, எவ்வளோ அருமையான இலக்கியங்கள் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினே இருந்தார். அங்கே ராத்திரி அங்கேயே தங்கினார், அவருக்கு அந்த வீட்டு உரிமையாளருக்கு தெரியாமல். மறுநாள் காலையில் அந்த பனை ஓலை எடுத்துன்னு போகலாம். அந்த வீட்டு உரிமையாளர் என்ன பண்ணார், ஆற்றுல கொண்டு போய் கிடச்சிட்டார். அதை உவே சாமிநாதர் உடலையே ஆற்றுல இறங்கி எதிர் நீச்சல் போட்டு அந்த பனை ஓலைகளை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அதையெல்லாம் புக்காக பிரிண்ட் போட்டார். அதை தான் இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்க, சிவக சிந்தாமணிலேருந்து 10 வரைக்கும், இல்லைங்களா? அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தவர் அந்த உவே சாமிநாதர். சரி, நெக்ஸ்ட்டு, த பப்ளிகேஷன் ஆஃப் தீஸ் ஏன்ஷியன்ட் லிட்ரரி டெக்ஸ்ட் கிரியேட்டட் as awareness among the Tamil people about their historical tradition, language, literature and religion. இந்த மாதிரிலாம் வந்து புக்கு பிரிண்ட் போட்டு அதை மக்கள் படிக்க ஆரம்பித்த உடனே தான் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்தது. அதான் நம்ம தமிழ் மொழியில் வந்து பேசுகிறதுக்கு எவ்வளோ ஒரு பெருமைக்குரிய விஷயம், அது நமக்குன்னு எவ்வளோ ஒரு வரலாற்று பாரம்பரியம் இருக்குது, நம்ம மொழியினுடைய சிறப்பு, நம்ம இலக்கியத்தினுடைய சிறப்பு, நம்ம மதத்தினுடைய சிறப்பு என்ன, இதெல்லாம் நமக்கு வந்து இப்போ தானே தெரியுது அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. மாடர்ன் தமிழ்ஸ் ஃபவுண்டட் their social and cultural identity on the ancient Tamil classics collectively called the Sangam literature. இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒன்றாக சேர்த்து வைத்த புஸ்தகங்களை தான் நாம் என்ன சொல்கிறோம், சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த 10 பாட்டு 8 தொகை இதெல்லாமே வந்து சங்க இலக்கியங்களின் வகையிலே வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, in 1816 F.W. Ellis, who founded the College of Fort St. George, formulated the theory that the South Indian languages belonged to a separate family which was unrelated to the Indo-Aryan family of languages. 1816ஆம் ஆண்டு F.W. எல்லிஸ் என்கிற வெளிநாட்டு அறிஞர் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில், அது பிரிட்டிஷ்காரங்க கைவசம் இருந்தது, அப்போ சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவினார். அங்கே ஒரு தியரி, ஒரு கொள்கை ஒன்றை அவர் வெளிப்படுத்தினார். என்ன சார் அது? சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் பிலாங் டு எ செப்பரேட் ஃபேமிலி. இந்த தென்னிந்திய மொழிகள் எல்லாமே ஒரு தனி மொழி குடும்பம். ஒன்று. நெக்ஸ்ட்டு, அன்ரிலேட்டட் டு த இண்டோ ஆரியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ். இது வந்து ஆரிய மொழி குடும்பத்துடன் எந்த விதமான தொடர்பும் இல்லாதது அப்படின்னு சொன்னார் நம்ம F.W. எல்லிஸ். இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாருங்க, இந்தியன் லாங்குவேஜஸ், குறிப்பாக சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ், தென்னிந்திய மொழிகள் வந்து தனி சிறப்பு மிக்கவை அப்படின்னு அவர் சொன்னார். ஆச்சுங்களா? அதுக்கடுத்தது இன்னொரு வெளிநாட்டு அறிஞர் ஒருத்தர் வந்தார். அவர் பேர் வந்து ஃபோட்டோ போட்டு பாருங்கள் பக்கத்தில், ராபர்ட் கால்ட்வெல். எக்ஸ்பேண்டட் திஸ் ஆர்குமெண்ட் இன் எ புக். ராபர்ட் கால்ட்வெல் என்ன பண்ணார், நம்ம எல்லிஸ் சொன்ன கொள்கையை, கோட்பாட்டை அப்படியே ஒத்துக்கொண்டு அவர் ஒரு புக்கு ஒன்று எழுதினார், எ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த திராவிடன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ், இல்லைங்களா? அவர் ஒரு புக்கு ஒன்று எழுதினார்ப்பா, தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம், இல்லைங்களா? தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலை ஒன்று எழுதினார் நம்ம ராபர்ட் கால்ட்வெல். நல்லா கவனிங்க, ஒரு வெளிநாட்டு அறிஞர் தமிழ் இலக்கணத்தில் வந்து ஒரு அருமையான புக்கு ஒன்று அவர் எழுதினார்.
அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு தமிழ் ஈடுபாடு இருந்திருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லை, he established the close affinity between the Dravidian languages in contrast with the Sanskrit. இந்த திராவிட மொழிகளுக்கும் சான்ஸ்கிரிட் என்று சொல்லப்படுகிற சமஸ்கிருதத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, ரெண்டுமே வேறுபட்டது அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை அவர் சொன்னார். ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் தி ஆன்டிக்விட்டி ஆஃப் தமிழ். இப்படியெல்லாம் சொல்லி அவர் தமிழ் மொழியின் பெருமையை நிலைநாட்டினார்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு வெளிநாட்டு அறிஞர் தமிழ் மொழிக்காக இந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கிறார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, தமிழ் இன்டெலெக்சுவல்ஸ் of this period identified the fundamental differences between Tamil, Dravidian, Egalitarian and Sanskrit Aryan Brahmanism. அந்த காலத்தில் இந்த தமிழ் அறிஞர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு உண்மையை கண்டறிந்தார்கள். என்ன சார் அது? தமிழ் திராவிடன் இதுக்கும் சான்ஸ்கிரிட் ஆரியன் இவங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, நிறைய அடிப்படையிலேயே நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன அப்படின்ற உண்மையை இவர்கள் கண்டு கொண்டார்கள். ஆச்சுங்களா. தமிழ் மொழிங்கிறது வேற, ஆரிய கலாச்சாரம்ங்கிறது வேற. இதை அவர்கள் அப்போதுதான் தெரிந்து கொண்டார்கள். They argued that the Tamil was a language of Dravidian people who are non-Brahmin and their social life was casteless, gender sensitized and egalitarian. இவங்க என்ன பண்ணாங்க, இன்னொரு உண்மையும் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். தமிழ் என்பது திராவிட மக்களுடைய மொழி. ஆச்சுங்களா. தமிழ் மொழியை பேசுபவர்கள் பிராமணர்கள் அல்ல. ஒன்று. அதுக்கு பிறகு தமிழர்களுடைய வாழ்வில் ஜாதி மத வேறுபாடுகள் இல்லை, ஆண் பெண் வேறுபாடுகள் இல்லை, சமத்துவம் நிலவியது என்கிற உண்மையும் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா. தமிழ் ரெனேசான்ஸ் கான்ட்ரிபியூட்டட் டு த ஆரிஜின் அண்ட் growth ஆஃப் திராவிடன் கான்சியஸ்னஸ் இன் த தமிழ் கண்ட்ரி. இவ்வளோத்துக்கும் காரணம், இந்த உண்மைகளெல்லாம் இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க? அதுதான் மறுமலர்ச்சி. தமிழ் மறுமலர்ச்சியின் விளைவாகத்தான் இந்த ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆச்சுங்களா. தீஸ் ஐடியாஸ் ஆர் எக்ஸம்பிளிஃபைடு இன் த தமிழ் இன்வொகேஷன் சாங் இன் த பிளே மனோன்மணியம் ரிட்டன் பை பி சுந்தரனார். இதனுடைய விளைவாகத்தான் இதையெல்லாம் ஆலோசித்து இதையெல்லாம் முழுமையாக உள் வாங்கி கொண்டு தான் மேலே ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க பாருங்கள், பி சுந்தரனார். மனோன்மணியம் பி சுந்தரனார்னு பேர் அவருக்கு. மனோன்மணியம் அப்படிங்கிற ஒரு நாடக இலக்கியத்தில் அவர் ஒரு பாடலை ஒன்றை எழுதினார். அந்த பாடல் தான் தமிழ் தாய் வாழ்த்து, நீராரம் கடலோடத்தை பாடுறீங்க இல்லையா, அந்த பாட்டு மனோன்மணியம் என்கிற நாடக நூலிலிருந்து எடுக்கப்பட்டது தான். அதை எழுதினவர் பி சுந்தரனார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா. இதோட இந்த லெசனில் இந்த பகுதியை நாம் முடிச்சுக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதோ கீழே இருக்கிற 2 தமிழ் அறிஞர்களை அதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். திருவிக்காவிலேருந்து பாரதிதாசன்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா. இது வரைக்கும் நடத்துனதில் இந்த பார்ட்டில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 2 தமிழ் அறிஞர்களோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்யூ.